கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மனிதனுடைய ஆசைக்கு அளவே இல்லை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் மனிதர்களுக்குள்ளாக காணப்படும் தீராத பேராசைகளே. இதனை குறித்து யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் கூறுவது, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. 4ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களிலே வீண் பெருமை, பகை, பேராசையை துறந்து தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் என்று யாக்கோபு பேசுகிறார். Turn away from hatredness, jealousy, and the love of this world into humility. 4 காரியங்கள் இந்த 2 வசனங்களிலே கூறப்பட்டிருக்கு. முதல் காரியம், உலக ஆசைகள் மனிதர்களுக்குள்ளாக பகையையும் சண்டையையும் உருவாக்கும். Worldly desires causes hatredness and quarrels. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகள் அடிப்படை அது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வீண் ஆசை. சொத்து தகராறால் ஒருவரை ஒருவர் கொலை செய்வது, பண ஆசையினாலே கொள்ளையடிப்பது. இன்றைக்கி திருச்சபைக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா அதிகார மோகம், பொருளாசை, இவைகளினால் சபைகளுக்குள்ளாக இல்லை சபை விசுவாசிகளுக்குள்ளாக சண்டைகள், பொறாமை, போட்டி இதனை நம்ம பார்க்குறோம். 2வது, உலக ஆசைகள் பிறரது வாழ்வை அழித்து முன்னேற தூண்டும். இங்கே இந்த ஆசைகளினாலே சிலர் கொலை செய்கிறார்கள், சிலர் பொறாமை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணுங்கிறதுக்காக மேல் அதிகாரிகள்கிட்ட அடுத்த நபரை குறித்து தவறான காரியங்களை கூறுவது. இன்றைக்கு வியாபாரத்தில் பல கொலைகளும் நடக்கின்றது. சமீபத்தில் ஒரு கொலையை குறித்து நான் நாளிதழில் வாசித்து கொண்டிருந்தேன். புதுசாக ஒருத்தர் வியாபாரம் செய்து பழைய ஒரு வியாபாரியை விட அவர் சிறப்பாக வியாபாரம் செய்கிறாருன்னு பார்த்த உடனே அந்த பழைய வியாபாரி யாருக்கும் தெரியாமல் அவரை கொன்று போட்டு விட்டார் என்று நாளிதழில் வாசித்தேன். இப்போ இந்த ஆசைகள் என்ன பண்ணுது, பிறரது வாழ்வை அழித்து நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளார உருவாக்குது. ஆனால் அதே சமயம் இந்த உலக ஆசைகள் மனிதனுக்குள்ளாக வெறுமையை உருவாக்குகிறது. யாக்கோபு சொல்கிறாரு, நீங்கள் கொலை செய்தும் பொறாமைப்பட்டும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். இந்த உலக மனிதர்கள் என்றைக்குமே இந்த உலக பொருளால் பணம் சம்பாதிக்கிறவனுக்கு எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் இது போதுங்கிற ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை. சொத்து சேர்த்து வைக்கிறவங்களுக்கு எவ்வளோதான் சொத்து சேர்த்தாலும் இது போதும் அப்படிங்கிற திருப்தி இல்லாத ஒரு நிலை. அதிகார மோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு மனம் இல்லை. இன்றைக்கி இந்த உலக மனிதர்கள் அந்த ஆசைகளினால் அடிமைப்பட்டு கட்டுக்கடங்காத தீமைகளை செய்து வருகிறார்கள். அதனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் அவர்கள் இழப்பது தான் அதிகமாக இருக்கிறது. இந்த வசனங்களை முடிக்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, கர்த்தர் அவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சில நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் ஒன்றும் பெற்றுக்கொள்வதில்லை. அதற்கு காரணம் என்ன? நீங்கள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்வதில்லை. கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டார் என்று வேதம் கூறுகிறது. நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஆசைகளை தெரியப்படுத்தலாம். அவருக்கு சித்தமாக இருந்தால் அந்த ஆசைகளை சரியான நேரத்திலே சரியான வழியிலே அவர் நிறைவேற்றி வைப்பார். மாறாக நாம் கடவுளுடைய ஒத்தாசையை நாடாமல், கடவுளுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணியாமல், நம்முடைய வீணான ஆசைகளை அடைவதற்காக நம்முடைய மனுஷீக பிரகாரமாக, நம்முடைய இச்சைகளின் பிரகாரமாக நாம் முயற்சி செய்வோமே என்றால் அதன் முடிவு வெறுமை. அதில் நமக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆசைகள் அதுக்கு அளவே இல்லை. ஆசைகள் அது மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் கர்த்தரோ மாறாதவராய் இருக்கிறார். அந்த கர்த்தரிடத்தில், ஆண்டவரே
உமக்கு சித்தமானது என்னுடைய வாழ்க்கையில் செய்யும் என்று அவரிடத்தில் நாம் நம்மை ஒப்புவிக்கும் போது அவர் ஏற்ற வேளையில் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அந்த கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.